हाय फ्रेंड्स इनकी रवा हलवा எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க அதே கப்ல ஒரு கப் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க ஒரு கப் பால் 10 முந்திரி 10 திராட்சை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க இப்போ வாணல்ல நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போ ரவை கொட்டுங்க நல்லா பொன்னிறமா வருங்க நல்லா கலரி விட்டே இருங்க இல்ல கட்டி பிடிச்சுக்கும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வருங்க ரவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ வாணல்ல தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு வந்து 3 கப் தண்ணி விடணும் ஆல்ரெடி நம்ம வந்து 1 கப் பால் எடுத்துறோம் அதனால 2 கப் தண்ணி 1 கப் பால் ஊத்திக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு பால் ஊத்துங்க தண்ணி கொதிக்க போதே இப்போ வந்து பால் விட்டுக்கலாம் இதில வந்து எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ரவை போடலாம் ரவை போடும்போது கிண்டிக்கிட்டே இருங்க எண்ணெய் கட்டி பிடிச்சிரும் கட்டி வராம நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து குறைச்சி வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க இல்லனா வந்து கட்டி கட்டியே ஆயிடும் ரவை நல்லா வேகற வரைக்கும் கிளறிட்டே இருங்க பாருங்க ரவை பாருங்க நல்லா வெந்திருக்கு உப்புமா எப்படி உப்புமா செய்றோமோ அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்து நல்லா கிண்டிக்கோங்க இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க வெல்லம் போட்டுக்கங்க வெல்லம் போட்டா கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி வந்து கெட்டியாற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டே இருங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் முந்திரி வறுக்கலாம் இப்போ வாணல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க முந்திரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் முந்திரி வறுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது திராட்சை போட்டுக்கலாம் இப்போ திராட்சை போட்டுக்கோங்க நல்ல கலருங்க இப்போ இது வறுத்திருக்க முந்திரி திராட்சை பால்வால போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க ஸ்வீட்டான ரவா அல்வா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் நீங்களே இதே போல வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க